கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, துதியும் தீர்க்க தரிசனமும் பகுதியில் இந்த 3ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றும் நாம் கர்த்தரை மன மகிழ்ச்சியோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதித்து அவரை போற்றி பாடுவோம். கர்த்தர் இந்த துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணி மகிமையாக வெளிப்படுவார். தமது வார்த்தையை நமக்கு தருவார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்க போற வாக்குத்தத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி பிரியமானவர்களே, நம் கர்த்தரை ஆராதிப்போம். முதல் பாடலாக என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்ற பாடலை நாம் பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதன் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம்
அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. என்னை அன்றி வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த 2 நாட்களும் அருமையாய் ஆண்டவரே அப்பா வாக்கு தத்தத்தை தந்தீரே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீரே அப்பா. அநேகருக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும்படி நீர் இரக்கம் பாராட்டி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 3ஆம் நாளிலும் கர்த்தர் தயவு செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வந்து கொண்டே இருக்கிறதற்காக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அடுத்த பாடல். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆம், தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லையே. அதிசயம் என்ற நாமமுடையவருக்கு ஒப்பான வேறு எந்த சிருஷ்டியும் தெய்வமும் இல்லையே. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நாம் இப்பொழுது ஆராதிப்போம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்கள் நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவி. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவி. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மேல் தமது ஜீவ தண்ணீரை ஊற்றும்படியாக ஹல்லேலூயா இப்பொழுது ஆவிக்குரிய பசி தாகத்தோடு அமர்ந்திருக்கிற நமக்கு கர்த்தர் தமது ஜீவ தண்ணீரை நமக்கு தரும்படியாய் செபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. தாகத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை தேற்றும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை நாங்கள் ருசித்து ஹல்லேலூயா பலன் கொண்டு உமக்காக எழும்பி நிற்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திராண்டவரே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன்.
ஊற்றுமையாவும் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீ மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையாவும் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையாவும் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையாவும் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையாவும் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். புதிய கூர்மையான கருவியாகனும் பூமி எங்கும் சுவை தரும் உப்பாகனும். புதிய கூர்மையான கருவியாகனும் பூமி எங்கும் சுவை தரும் உப்பாகனும். ஊற்றுமையாவும் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். ஊற்றுமையாவும் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தூய நீரை எங்கள் மேல் தெளித்திட வேண்டும், எல்லாவித அசுத்தங்கள் நீங்கிட வேண்டும். தூய நீரை எங்கள் மேல் தெளித்திட வேண்டும், எல்லாவித அசுத்தங்கள் நீங்கிட வேண்டும். ஊற்றுமையாவும் வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆம் தகப்பனே, தாகத்தோடு உம்முடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை எங்கள் மேல் ஆண்டவரே அப்பா நீர் பொழிந்தருளும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பலனடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Sudra, 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 sudra.
மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. ஹல்லேலூயா. பாடுவோம். மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. அகம் மகிழ்ந்து முழு உள்ளத்தோடு களி கூறு, கம்பீரித்து ஆடி பாடி மகிழ்ந்திடு. அகம் மகிழ்ந்து களி கூறு, ஆரவாரம் செய்திடு. அகம் மகிழ்ந்து களி கூறு, ஆரவாரம் செய்திடு. தள்ளிவிட்டார் உன் தண்டனையை, அகற்றி விட்டார் உன் பகைவர்களை, வந்து விட்டார் அவர் உன் நடுவில், இனி நீ தீங்கை காண மாட்டாய். அகம் மகிழ்ந்து களி கூறு, ஆரவாரம் செய்திடு. அகம் மகிழ்ந்து களி கூறு, ஆரவாரம் செய்திடு. உன் பொருட்டு அவர் மகிழ்கின்றார், உன்னை குறித்து அவர் பாடுகின்றார். அனுதினமும் அவர் அன்பினாலே புது உயிர் உனக்கு தருகின்றார். அகம் மகிழ்ந்து களி கூறு, ஆரவாரம் செய்திடு. அகம் மகிழ்ந்து களி கூறு, ஆரவாரம் செய்திடு. தளர விடாதே உன் கைகளை, பயப்படாதே நீ அஞ்சாதே. இனி நீ இழிவு அடைய மாட்டாய், உனது துன்பம் நீக்கிவிட்டார். அகம் மகிழ்ந்து களி கூறு, ஆரவாரம் செய்திடு. அகம் மகிழ்ந்து களி கூறு, ஆரவாரம் செய்திடு. உலகெங்கும் பெயரை செய்வேன், அவமானம் நீக்கி ஆசீர்வதிப்பேன். ஒதுக்கப்பட்ட உன்னை சேர்த்து கொள்வேன், ஊனமுற்ற உன்னை காப்பாற்றுவேன். அகம் மகிழ்ந்து களி கூறு, ஆரவாரம் செய்திடு. அகம் மகிழ்ந்து களி கூறு, ஆரவாரம் செய்திடு. மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. அகமகிழ்ந்து முழு உள்ளத்தோடு களி கூறு, கம்பீரித்து ஆடி பாடி மகிழ்ந்திடு. அகம் மகிழ்ந்து களி கூறு, ஆரவாரம் செய்திடு. அகம் மகிழ்ந்து களி கூறு, ஆரவாரம் செய்திடு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தை நாம் இப்பொழுது தியானிப்போம். இது ஏசாயாவின் புத்தகம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தை தந்திருக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, அதாவது பிரச்சனைகளாலே சூழப்பட்டு சத்ரு சிங்கம் போல ஆத்துமாவை பிடித்து கொள்வது போல சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவர் ஹalleluya, 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 வெள்ளம் போல சூழ்ந்திருக்கிற பிரச்சனையின் மத்தியிலே அவர்கள் ஆண்டவரை தத்தளித்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனாகிய கர்த்தர் பேசுவாராக. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே. சத்ரு வெள்ளம் போல் வந்தாலும் ஆவியானவர் அந்த சத்ருவுக்கு விரோதமாய் கொடியேற்றி உன்னை மீட்டுக் கொள்ளுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பயப்படாதே, கண்ணீர் விடாதே மகளே. உன் கண்ணீருக்கு தக்க பலன் உண்டு, உன் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு பெண்மணி நான் பார்க்கிறேன், அலைகளுக்கு மத்தியிலே சுழல் காற்றிலே அடிபட்டது போல ஆண்டவரே, ஹalleluya, பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கிற ஆண்டவரே, அந்த மகளை கர்த்தர் தூக்கி எடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தை அந்த மகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya விசுவாசத்தோடு அனுப்புகிறோம். கர்த்தாவே, சத்ரு வெள்ளம் போல் வந்தாலும் நீர் அந்த மகளை மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அந்த மகளுக்கு ஆண்டவரே தைரியத்தை தாரும், ஆண்டவரே விசுவாசத்தை தாரும். ஹalleluya, ஹalleluya. ரீபா ஷபா ரபா ரபா கபா ரபா 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 தலா கரதரரியா தலா கரதரபா ரபா கபரபரந்தலரியா தலா கரதரபா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெள்ளம் போல சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. சத்ரு வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் உங்களை காப்பாற்றி உங்களை சேதமில்லாமல் பாதுகாப்பார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குள்ளே ஒரு மீறுதல் இருக்கிறது, அந்த மீறுதலை உங்களை விட்டு நீக்கி விடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் மத்தியிலே மகிமையாய் வெளிப்படுவார். சத்துரு வெள்ளம் போல் வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி உங்களை மீட்டு கொள்ளுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை காப்பார். God bless you.